விசிகாவினுடைய தலைவர் திரும்ப அவர்கள் மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறார். இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார்? தாவேகா கூட்டணியில் நாங்கள் எங்கே இணைஞ்சோம், திமுகவுடன் நட்புல தான் இருக்கோம், அமைச்சர் ரீல்ஸ் எடுக்கிறது உலகம் பூரா பல அமைச்சர்கள் எடுக்கிறாங்க, இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை பேசியிருக்கிறார். அது மையப்பொருளாக மாறி விவாதமாகவும் மாறி இருக்கிறது. அவர் சொன்ன விஷயங்கள் ஏற்புடையது தானா? நாங்கள் அமைச்சரவையில் தாவேகா கூட சேர்ந்தாலும் திமுக கூட தானே நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்தோம், அதையே முடிச்சாங்க அப்படின்னு புதிய புதிய கேள்விகளோடு அரசியல் களம் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடந்தது, அவர் பேசியதை விரிவாக அலசலாம். விசிகாவினுடைய தலைவர் டாக்டர் திருமா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். கலந்துட்டு வரும்பொழுது செய்தியாளர்கள் அவரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது பல்வேறு விதமான கேள்விகள் அவரிடம் எழுப்பப்படுகிறது. அப்படி எழுப்பப்பட்ட விஷயங்களுக்கு அவர் கொடுத்த பதில்கள் அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமா அவர்களுடைய பேச்சை மையப்படுத்தி ஒரு விவாதம்ங்கிறது ஓடிக்கொண்டே இருக்கு. குறிப்பாக அதிமுகவில் எப்படிலாம் இது பண்ணுறாங்களேன்னா, நீங்கள் அது அதிமுக தலைவர்களிடம் தானே கேட்க வேண்டும். அதிமுக தரப்பு ஏன் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளில வர்றது குறித்து எதுவுமே சொல்லலை, சாரசாரையாக வெளியில் வருகிறார், அது குறித்து அதிமுகவினரை கேட்பதை விட்டுட்டு என்னிடம் கேட்கலாமா அப்படின்னு சொன்னாரு. மற்ற கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைத்து சேர்ப்பது சரியான போது சரியா, இது அரசியல் அறமா, இது நியாயமா என்பதை நீங்கள் தாவேகாவிடம்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அவரிடமும் அரசியல் சார்ந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் அப்படின்னும் போது அவர் முதல்ல அமைச்சர் கீர்த்தனா அவருடைய ரீல்ஸ், நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கு போகிறீங்க, அரசு பள்ளிக்கு போயிட்டு பிள்ளைகளை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா அந்த ரீல்ஸை மீடியா எடுத்தாலும் அதை செய்யக்கூடாது, முதல்ல குழந்தைகளிடம் நடந்து கொள்வது அப்படிங்கிறத பல விதமாக இன்னைக்கு அதிலே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழலில் அவர் அந்த குழந்தைகளை குறிப்பாக ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் அல்லது டேபு அப்படிம்பாங்க, கடைசி பெஞ்சில் படிக்கிறவங்களாம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்படியான ஒரு விஷயத்தை தான் அதனுடைய நீட்சியாக அவர் செய்தாருங்கிறது. அது அவ்வளவு விவாதமாகி விமர்சனமாகி கண்டனங்கள் அப்படிங்கிற அளவுக்கு போனதை தொடர்ந்து வேறு விதமாக அது நான் எடுக்கலன்னு அவங்க சொன்னாங்க. அரசு பள்ளி ஒன்று எப்படி இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு ஒரு சிதிலமடையக்கூடிய நிலையில் இருக்க அல்லது டேமேஜ் ஆன சூழல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை எடுத்து ஒரு கட்டடம், சேதமடைந்த கட்டடத்தை எடுத்து அவங்க போடுறாங்க. சிதிலமடைந்தனா அதில் மாணவர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிற கேள்வி வரும். வெறும் புகைப்படத்தை வச்சு மட்டும் முடிவு செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பல ஓல்டு ஸ்கூல்ஸ் இருக்கும், ஸ்கூல்லேயே ஓல்டு பில்டிங்ஸ் இருக்கும், அதை டெமாலிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. அது யாரும் பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருக்கக்கூடியதாக அரசு பள்ளிகளில் பல இடங்களில் இருக்கக்கூடியது மேம்படுத்தப்படாமல் பழைய கட்டடமாக இருக்கிறதும் இருக்குது. நம்ம அதில் மெரிட் ஸ்கூல்லேயே போகல. இப்போ அவர் பேசும்போது திரும்ப அவர்களிடம் கேட்குறாங்க, அது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அது என்ன விஷயங்கிறத கேட்கும்போது ரீல்ஸ் போடுவது தவறு கிடையாது, அரசின் செயல்பாடுகளை அதிகமாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றுறாங்களே, இது சர்ச்சையாகுதுன்னு கேட்கும்போது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்வது தவறு கிடையாது, பொது ஒழுங்கிற்கு தீங்கு ஏற்படாத வரையில் பிரச்சனை இல்லை. அதைவிட முக்கியம், அப்படி இருந்தால் அதிகாரிகள் அமைச்சர்கள் பொது ஒழுங்கிற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்றால் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த இயல்பை அப்படின்னு திரும்ப அவர்கள் பதிவு பண்றாரு. திமுக அதை கொண்டு வரணும்னுட்டு உலகம் முழுக்கவே இப்படியாகத்தான் ஒரு விஷயம் பரவி வருகிறது. உலகம் முழுக்க பல்வேறு அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் போறவங்க ரீல்ஸ் போட தானே செய்கிறாங்க. அப்போ அது ஒரு குளோபல் ட்ரெண்டு, குளோபல் நார்ம் என்பது தமிழ்நாடு அமைச்சரவை செய்தால் என்ன என்பதாக அதிலிருந்து ஒரு நியாயம் வருகிறது. இப்போ தாவேகா கூட்டணியில் விசிகாக வந்துட்டீங்களா அப்படின்னும் போது விசிகா நாங்கள் ஆதரவுன்னு தெரிவித்தோம், 10 நாள் கழிச்சு அமைச்சரவைக்கு உள்ளே போனோம். இப்போ வரைக்கும் தாவேகா கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக விசிகா இணைவது தொடர்பான எந்த நிகழ்வும் நிகழவில்லை, நடக்கவில்லை அப்படின்னும் அவர் பதிவு செய்கிறார். ஜூலை 1ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றது, நாங்கள் அந்த கூட்டத்தில் இது பண்ணியிருக்கோம், கூட்டணி குறித்து எந்த இறுதி முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை, அதனால் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை அப்படின்னு ஒரு போடு போட்டார். அதாவது இப்போ நமக்கு இந்த இடத்துல 2 சிச்சுவேஷன், அது இரண்டுமே டாக்டர் திருமா அவர்கள் சொன்னது தான். ஒரு பக்கம் நாங்கள் கூட்டணியில் தான் தொடர்ந்தோம், ஆனால் தாவேகா அமைச்சரவையில் அங்கம் வகித்து விட்டோம், ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் தாவேகாவை ஆதரிக்கிறீங்க, இந்த ஆதரவு நிகழ்கிறது, அவங்க அதற்கு அடுத்து முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார், இது நடந்துருது, ரைட், அது ஒரு சைடு. அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து அமைச்சர் பொறுப்பையும் ஏற்கிறீங்க, அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறீங்க. இதற்கு பிறகு ஒரு 10 நாட்கள் கழித்து தாவேகா தரப்பில் நீங்கள் இணைஞ்ச பிறகு 10 நாட்கள் கழித்து பனையூர் பாபு அவர்களை அழைத்து திமுகவில் சேர்க்கிறாங்க. அந்த இணைப்பு விழா திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான், திமுக தலைவர் தலைமையில் தான் அந்த விழாவும் நடந்தது. திருமாவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்போ அவரை இணைச்சிங்களோ அப்போவே கூட்டணி இல்லைன்னு அண்ணன் ஸ்டாலின் அறிவித்து விட்டாருங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ அமைச்சரவைக்குள்ளே பங்கு வகித்து உள்ளே போனீங்களோ அப்போதே திமுகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என நீங்கள் அறிவித்து விட்டீர்கள், வெளியில் இருந்து ஆதரித்த வரைக்கும்
தேவை ஏற்பட்டது போனீங்க, அதுலலாம் ஒரு சிக்கலும் இல்லை. நீங்க அமைச்சரவையில் பங்கு வச்சு அப்போ ஒன்றும் இல்லைங்க. திமுக இந்த 5 ஆண்டுகள் என்ன அரசியல் செய்யும்? 5 ஆண்டுகள் திமுக செய்யக்கூடிய அரசியல் தாவேகா எதிர்ப்பு அரசியலாகத்தான் இருக்கும். தாவேகா தான் எதிர்க்கணும். முதலமைச்சர் விஜயனுடைய ஆட்சியில ஏதாவது சிக்கல்கள் வருது, இஷ்யூஸ்ல பிரச்சனை பண்றாங்கன்னா முதலமைச்சரை விமர்சித்து தான் அவங்க பேசுவாங்க. நீங்க கேபினெட்டுக்குள்ள போன பின்னாடி முதலமைச்சரை விமர்சிப்பது அப்படின்னா அரசினுடைய முடிவை விமர்சிச்சா அது கேபினெட் முடிவு, கூட்டு முடிவு. அரசவையில் அங்கம் வகிக்கிற அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஐயுஎம்எல் அமைச்சர்களையும் சேர்த்து விமர்சிப்பதாகத்தான் அர்த்தம். நீங்க அமைச்சரவைக்கு போன பின்னாடி தாவேகாவை மட்டும் விமர்சிக்கிறோம், அந்த 107 எம்எல்ஏக்களோடு இருக்கக்கூடிய தாவேகா இந்த 5 இந்த 2 கேபினெட் கூட்டு முடிவுல இருந்தாலும் கூட அவங்கள ஒதுக்கிட்டு விமர்சிக்க முடியாது. அரசு எடுக்கக்கூடிய அத்தனை முடிவிலும் உங்களுக்கும் பங்கு வந்து விடுகிறது. இவ்வாறு அங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்டா நீங்க மாறிடுறீங்க. உங்களை நீக்கி விட்டு இவர்களை நாங்கள் விமர்சிக்கிறோம்னால யாரும் விமர்சிக்க முடியாதுங்கிறது திமுக தரப்புல வைக்கக்கூடிய லாஜிக். அந்த லாஜிக்ல ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுதுங்கிறது தான் இந்த பக்கம் வைக்கக்கூடிய பார்வை. அப்ப ஆப்வியஸா இந்த விமர்சனங்கள் உள்ள போறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க பனையூர் பாபு சேர்ந்த பிறகு அறிவிச்சிட்டீங்க. இவங்க சொல்றாங்க, நீங்க அமைச்சரவையில் பொறுப்பெடுத்து சேர்ந்த பிறகு என்றைக்கு பதவி பிரமாணம் நடந்து எடுத்துட்டீங்களோ அப்பவே கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு அதுக்கு 12 நாளைக்கு முன்னாடி திரும்ப அவர்களே அறிவிக்காம அறிவிச்ச மாதிரிதான். இப்போ இந்த கூட்டணி முறிவை அறிவித்தது திருமாவா ஸ்டாலினானே பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த விவாதங்கள் என்பதும் காரசாரமான முரண்கள், ஒருவர் மீது ஒருவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது. திமுக அவருக்கு துரோகம் செய்து விட்டோம்னு கருத்து சொல்றாங்க. ஸ்டாலினிடம் கருத்துக்கு நாங்கள் போறதுக்கு முன்னாடி கேட்டோமே, அந்த உறவும் நட்பும் இன்னமும் தொடர்கிறதுன்னு ஒரு போடுபட்டார். அதாவது இன்னைக்கும் இது உள்ளபடியே எல்லோரையும் ஒரு சிக்கல், குழப்பம் இதை நோக்கி நகர்த்துதான் ஒரு கேள்வி வருது. இப்போ இதை வந்து இவங்க எப்படி பார்ப்பாங்க? யாரு இப்ப தாவேகாவினர் எப்படி பார்ப்பாங்க? திமுகவுடன் நட்பு தொடர்கிறதுன்னு சிபிஐ சிபிஎம் கூட சொல்லல. அவங்க அந்த ஸ்டாண்டையும் தாண்டி வந்துட்டாங்க. அவங்க 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு போல அமைச்சு நாங்க வந்து இடதுசாரிகள் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுவோம், முன்னெடுப்போம்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்க கூட தனியா இருக்காங்க, இல்லது தனித்து இயங்குகிறார்கள், 2 அணிகள் இல்லாமன்னு எடுத்துக்கலாம். நீங்க கேபினெட்டுக்குள்ள போயிட்டு நட்பா இருப்பீங்கன்னா தாவேகா உங்களை த்ரெட்டா பார்க்குமா அப்படிங்கிறது ஆப்வியஸா அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு நம்பகத்தன்மை இல்லை என்பதாக பார்ப்பார்களா? நம்ம இந்த இடத்துல தான் இதுக்கு கவுண்டராக ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக தினமலர் வெளியிட்ட செய்தி, பாமகவை உள்ள கொண்டு வரலாம் என்கிற ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு ஒரு செய்தி போடப்பட்டது. நேற்றைக்கு அன்புமணி அவர்கள் போய் சந்திக்கிறார். யார? புசி ஆனந்த் அவர்களை, மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை சந்திக்கிறார். அவர் அமைச்சர் சீட்லேயே ஆக்சுவலா உட்காரல தெரியுமா, இவருக்கு பக்கத்துல தான் வந்து உட்காந்துக்கிட்டாரு. ரொம்ப நேரம் வற்புறுத்தி திரும்ப சொன்ன பிறகுதான் அவர் அவங்க போய் அமைச்சராக உட்கார்ந்து பல விஷயங்களை பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அன்புமணி அவர்கள் வெளியில வந்து இந்த அரசின் மீது பல்வேறு விதமான பாசிட்டிவான விஷயங்களை அன்புமணி வெளியில் பேசுகிறார். அப்ப தினமலர் 2 வாரத்துக்கு முன்னால் வெளியிட்ட செய்தி, இந்த பக்கம் பாமகவோடு இவர்கள் காட்டக்கூடிய நெருக்கம், குறிப்பாக சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களுடைய சட்டமன்ற உரையை முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு வாழ்த்தியதாகவும், அதற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இவங்க எடுத்த அந்த விஷயங்களை கொண்டு போய் சௌமியா அன்புமணி அவர்கள், டாக்டர் சௌமியா அன்புமணி கொண்டு போனாங்க. அன்புமணி அவர்களே இதற்கு முன்பாக ஒரு முறை போய் சந்தித்திருக்கிறார். இது 2வது முறையிலான சந்திப்பு, மேகதாது தொடர்பான சந்திப்பு. முடிச்சுட்டு வர்ற அந்த ரேப்போ அந்த இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதா? இது நீங்க விசிகா அப்படி சொல்வது அவர்களுக்கு வைக்கக்கூடிய செக்கான ஒரு கேள்வி இருக்கு. அவங்க பாமகவோடு நெருங்குவது இவர்களுக்கு வைக்கக்கூடிய செக்கான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த சதுரங்க ஆட்டமே அரசியல் சதுரங்க ஆட்டமாக மாறி இருக்கிறது. இதில் இன்னும் கூடுதலா திரு என் ஆனந்த் அவர்கள் அமைச்சருடைய அவர் நடந்து கொண்ட அந்த அன்பு அல்லது அந்த ஒரு இணக்கம் என்பதை நம்ம வேறொரு வகையில ரீட் பண்ணோம்னா அதற்கு பின்னால் திரு என் ஆனந்த் அவர்கள் தான் உங்களுக்கு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். 1. 2வது, விழுப்புரத்தில் தாவேகா 7 சீட்ல 1 கூட ஜெயிக்கல. விழுப்புரம் மாவட்டத்தில் கூட்டணிக்கு என்று எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த விசிகா திண்டிவனத்தில் ஜெயித்தது அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள். அப்ப இந்த ஆட்சிக்குன்னு பாக்குறீங்கன்னா ஆட்சியினுடைய கூட்டணின்னு எடுத்துக்கிட்டா அமைச்சராக அந்த மாவட்டத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் இருக்கிறார், திரு வன்னியரசு அவர்கள். அமைச்சர் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் இருக்கிறார். இப்ப கேள்வி எங்கன்னா, ஒரு அமைச்சர் அந்த ஊர்ல ஜெயிச்சவர் இருக்கிறாரு, நீங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக ஏன் திரு என் ஆனந்த போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். விசிகாவினுடைய பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்களும் கூட இந்த கேள்வி எழுப்பினாரு. அவர் என்னன்னா, நீங்க இவரை ஏன் விழுப்புரத்துல போடலன்னு கேட்கல, நீங்க அவரை கள்ளக்குறிச்சிக்கு போடுறீங்க. விழுப்புரம் மாவட்டம்ங்கிறது 7 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய மாவட்டம். கள்ளக்குறிச்சி வெறும் 4 தொகுதிகளை உள்ளடக்கிய இதை விட சிறிய மாவட்டமா இருக்கும்போது அவரை இங்க பெரிய இதுல கொடுக்கறது தானே இருக்கும். அவரை ஏன் டீப்ரமோட் பண்றதை போல
மாவட்டம் குறைந்த தொகுதி கொண்ட மாவட்டத்துக்கு போடுறீங்க என்கிற கேள்வியை விசிகாவினுடைய பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் எழுப்பினார். அந்த இடத்துல கட்சியை விழுப்புரம் மற்றும் கடலூர்ல வளர்க்க வேண்டும்னா இங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை அவருடைய மேற்பார்வையில கொண்டு போய் போடுவது என்பது தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் இது தாவேகா அங்க விசிகா இருந்தாலும் விசிகாவை நம்பவில்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையா வைக்கணுமா, அல்லது அதை தாண்டி நாம் வளர வேண்டும், அவங்களுக்கான பிரசன்ஸ் நம்முடைய ஓட் பேங்க் அதிகப்படுத்தணும் என்கிற அரசியல் கணக்குகளும் அதில் பின்னால் இருக்கிறதாங்கிறது தான் ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. திருமாவர்களுடைய இந்த பேச்சு என்பது மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தை பற்ற வைத்திருக்கிறது. அரசியல் விவாதம் இதோடு நிற்குமானா இல்லை, இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு முகிழ்க்க போகிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் பல்வேறு விதமான செய்திகள், அவருடைய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் விவாத பொருளாக மாறுகிறது. அதுவே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சிபிஐல பலரும் இருக்காங்க, சிபிஎம்ல பேசுகிறாங்க, மற்ற போல ஐயுஎம்எல் இப்படி எல்லாரும் பேசுகிறதை விடவும் இது ஏன் கூடுதலாக விவாதமாக மாறுகிறது? குறிவைக்கப்படுகிறார் அவர் இந்த இணக்கமாக இருப்பது அப்படிங்கிறதோ அல்லது அவர்கள் அமைச்சரவையில் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதை நோக்கி அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அரசியல் ரீதியிலாக அதிலிருந்து விலக்குவதற்கான ஒரு திட்டம்னு விசிகா தரப்புல அதை பார்க்குறாங்க. அப்படியான ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. அப்படின்னா யார் செய்தா? இதில் என்னன்னா மாற்றி மாற்றி நாம் பேசுகிற இடம் என்பதற்கு நீங்கள் தானே பொறுப்பெடுக்க வேண்டும்ங்கிற வகையில தானே உங்ககிட்ட விளக்கம் கேட்குறாங்க அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்றாங்க. இவராவது இப்படி என்றால் இவரை விடவும் மிக மூத்த தலைவரான ஐயா வைகோ அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அவர் என்ன சொன்னார், நான் விஜய் அவர்களுடைய அரசுக்கு, இந்த தாவேகா அரசுக்கு ஒரு கவசமாகவும் ஒரு கேடயமாகவும் இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அவங்கள நாங்கள் தான் முதல் லேயராக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு. நீங்கள் கவசம்ங்கிறது ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தான், உடலை சுற்றி அணிந்திருக்கக்கூடிய கவசம்னும் போது இதைத்தான் நம்ம பதிவு ஆரம்பத்திலேருந்து பண்ணோம். அவங்க உங்களை பாதுகாப்பாக ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு மனித கேடயமாக மாற்றுறாங்க. இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி நாங்கள் இருப்போம் அப்படின்னு பேசிட்டு தொடர்ந்து திமுகவை எதிர்த்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பிரச்சார பிரிங்கியாகவே இந்த கூட்டணியினுடைய முகமாகவே ஐயா வைகோ மாறுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அவர் வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், கம்பம் ராமச்சந்திரனை நீங்கள் 2009 அதற்கு பிறகு நாம் எத்தனை முறை அதே திமுகவோட கூட்டணி வைத்தோம், ஒரு முறையாவது கம்பம் ராமச்சந்திரன் குறித்து நாம் யோசித்தோமா, கேள்வி எழுப்பினோமா அப்படின்ற கேள்வியை அவங்க பதிலுக்கு வைக்கிறாங்க. வைகோ அவர்கள் பொறுத்தவரை அவருக்கு என்னன்னா ஒரு விஷயம், அவருக்கு கூட யாரும் எந்த எம்எல்ஏவும் இல்லை. இந்த அரசுக்கு ஆதரவு அளிப்பதனால் இந்த அரசுக்கு சட்டமன்றத்திற்குள்ளோ என்ன லாபம் மதிமுக வந்ததுனாலனா லிட்டரலி சட்டமன்றத்துக்குள்ள எண்ணிக்கையின் அடிப்படையில் எதுவுமே கிடையாது. ஆனால் அரசு பொலிட்டிக்கலாக பார்த்தா திமுக கூட இன்னும் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ இன்னைக்கு தேமுதிக இருக்காங்க, கோமாதிக போன்றவர்கள் இருக்காங்க, மற்றபடி உதயசூரியன் சின்னத்தில் நின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. அவ்வளோதான். அதை வீக் பண்ற இமேஜ் வேணும்னா மதிமுக அங்கே வரணுங்கிறதுக்காக செய்தது தான் அது. எனவே அந்த ஒரு நம்ம யாரையும் கூட்டிட்டு வர முடியலங்கிறது இருக்கக்கூடாது என்பதற்காக வைகோ இவ்வளவு மெனக்கிடுறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை விட முக்கியமாக இந்த கூட்டணிக்கான கன்வீனர் தலைமை பொறுப்பு, கூட்டணிக்கான இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைமை பொறுப்பிற்காக திரு வைகோ அவர்களும் இன்னொரு பக்கம் திரு ப. சிதம்பரம் அவர்களும் முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா தாவேகா தரப்புல ஒருவரை போட்டால் அது சரியா இருக்காது, எல்லாரையும் அரவணைச்சு இணக்கமா இத்தனை கட்சிகளோட உரையாடணும் அப்படின்னா ஒரு மூத்த தலைவரை போடலான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல திரு ப. சிதம்பரம் அவர்களும் திரு வைகோ அவர்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு இறுதி முடிவை நோக்கி, ஒரு வடிவத்தை நோக்கி இது வருது அப்படின்னா தாவேகா கூட்டணி உறுதியாக அமைக்கப்பட்ட பிறகு நாங்கள் இருப்போம். திரும்ப அவர்கள் இப்ப இல்லைங்கிறாரே தவிர தாவேகா பின்னால் ஒரு கூட்டணி அமைத்தால் நாங்கள் இருப்போம்ங்கிறத அந்த விருது வழங்கும் விழாலையும் சொன்னாரு. ஏதோ ஒரு வகையில் குழப்பம் அதிகரித்து ஒரு இறுதி புள்ளியை வெட்டி ஒரு தெளிவு வந்தால் பரவாயில்ல. திரும்ப திரும்ப சண்டை திமுகவை மையப்படுத்தியதாக இருப்பது என்பது தாவேகாவுக்கு லாபகரமானது. இதை யார் செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். காலம் நீண்ட நாட்கள் உங்களால் ஒரு விதமான பூச்சோடை கடத்தி விட முடியாதுங்கிறது தான் காலம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய பாடம்.